السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய மிக பெரும் உதவியால் இந்த ரமதானுடைய மாதம் தஃப்சீரை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அப்துல் ரஹ்மான் இஸ்லாமிக் அகாடமியை பொறுத்தவரைக்கும் பல அமைப்புகளில் ஒவ்வொருத்தருடைய தேவையை அறிந்து தற்காலத்திலே பல தொழில்நுட்பம் ஊடாக பல சேவைகள் நடைபெறுகிறது. அதனை மையமாக கொண்டு தற்காலத்தில் இல்முடைய தேவைகள் பரவலாக காணப்படுகிறது என்ற ஒரு நன்னோக்கிலே அல்ஹம்துலில்லாஹ் 2023 தொடக்கம் இன்று வரைக்கும் பல சேவைகளை செய்து வருகிறோம். கியாமம் வரைக்கும் அல்லாஹ் இந்த சேவைகளை செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருவானாக. அந்த வகையில் இந்த ரமதானுடைய மாதத்திலே இல்மு தஃப்சீரை நாங்கள் தெரிவு செய்து இந்த இல்மு தஃப்சீரில் தஃப்சீருல் ஜலாலைன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். சென்ற காலங்களில் அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸுடைய துறையிலே மிஷ்காத்துல் மசாபி, அதே போன்று அல் அர்பஊன் அன்-நவவிய்யா, இப்படி ஹதீஸுடைய கிரந்தங்களை நாங்கள் பாடங்களாக நடாத்தி அதற்குரிய சனதுகள் கொடுத்திருக்கிறோம். அதே போன்றுதான் ஃபிக்ஹுடைய துறையில மத்னு அபி ஷுஜா, அதே போன்று ஃபத்ஹுல் கரீப், உம்தத்துஸ் சாலிக், இப்படியான கிதாபுகளை நாங்கள் பாடங்களாக நடாத்தி அதற்குரிய சனதுகள் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது தஃப்சீருடைய கலையில் தஃப்சீருல் ஜலாலைன் என்ற இந்த கிதாபை ஆரம்ப கிதாபாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் ஆதரவு வைப்பது, இந்த ரமதானுடைய மாதம் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே இந்த மாதத்திலே குர்ஆனுடைய கற்கையை நாங்கள் கற்பிக்க வேண்டும். இதிலே தஃப்சீருல் ஜலாலைன் என்ற இந்த கிதாபை மையமாக வைத்து கிதாபுடைய முகத்திமா சார்ந்த விடயங்கள், அதே போன்று முடிந்த அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அதோடு அலிஃப் லாம் மீம் ஜுஸு இதனை பூர்த்தியாக நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிக பெரும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து இன்றைய பாடத்தை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இல்மு தஃப்சீர், இல்மு தஃப்சீரை நாங்கள் படிப்பதற்கு இருக்கிறோம்.
பொதுவாக எந்த இல்மை எடுத்தாலும் அது இல்மு தஃசீராக இருக்கட்டும், இல்முல் ஹதீஸாக இருக்கட்டும், இல்முல் ஃபக்ஹாக இருக்கட்டும், நஹ்வாக இருக்கட்டும், சர்ஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு இல்மையும் படிக்கும் பொழுது அதனுடைய முகத்திமா சார்ந்த சில விடயங்களையும் நாங்கள் படிக்க வேண்டும். அது எந்த இல்மாக இருந்தாலும் சரியே, அந்த இல்முடைய முகத்திமா சார்ந்த விடயங்களை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் முகத்திமாவை நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்துவோம். அல் முகத்திமா தன்கசிமு இலா கிஸ்மைன். முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் அதனை 2 விதமாக நாங்கள் வகைப்படுத்துவோம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்குள் அடங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், எந்த இல்மை நாங்க படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை நாங்க பார்ப்பது, அதனை அலசி ஆராய்வதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லும். உதாரணமாக நாங்கள் இல்மு தஃசீரை எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த இல்மு தஃசீர் சம்பந்தமாக நாங்க விரிவாக பார்ப்பதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லுவோம். இல்முல் ஹதீஸை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லுவோம். இல்முல் ஃபிக்ஹை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமா, அந்த ஃபிக்ஹ் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லுவோம். எனவே முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், எந்த இல்மை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப், அந்த இல்முல எந்த கிதாபை நாங்க தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாபு சம்பந்தமாகவும் நாங்க பார்க்க வேண்டும். இல்மு தஃசீரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், இதிலே தஃசீருல் ஜலாலைனை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் கிதாபாக. எனவே இதுக்கு சொல்லுவோம், இந்த கிதாபு சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். இல்முல் ஹதீஸை நாங்கள் தெரிவு செய்து அதிலே பாடநூலாக மிஷ்காத்துல் மசாபிஹை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமா, இந்த மிஷ்காத் சம்பந்தமாக நாங்கள் அது சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப். எனவே எந்த இல்மை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்றும், எந்த இல்மை நாங்கள் தெரிவு செய்து அந்த இல்மை நாங்கள் படிப்பதற்காக வேண்டி எந்த கிதாபை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாபிற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப் என்று சொல்லுவோம். அந்த கிதாபு சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் இதை 2 வகையாக நாங்கள் பங்கு பிரிப்போம். கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப். ஒன்று நூலுடன் சம்பந்தப்பட்ட பகுதிகள், அதே போன்று 2வது நூலாசிரியர், இந்த நூலாசிரியருடன் தொடர்பு பட்ட விடயங்கள். இப்படி 2 விதமாக நாங்கள் பிரிப்போம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்றைய எமது பாடத்தில் முகத்திமத்துல் இல்மு சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முகத்திமத்துல் இல்மை பொறுத்த வரைக்கும் எந்த இல்மை நாங்க படிக்கின்றோமோ அந்த இல்முடைய முகத்திமாத்துகளை நாங்க பார்ப்பது. இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அல் மபாதிஉல் அஷரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இல்முடைய அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்குத்தான் முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லுவோம். அல்லாமா முஹம்மத் பின் அலி அஸ்ஸிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கவியிலே சொல்லுகிறார்கள், இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா அல் ஹத்து வல் மௌதுஉ ثم الثمرة ونسبة وفضله والواضع والاسم الاستمداد وحكم الشارع مسائل والبعض بالبعض اكتفى ومن درى الجميع حاز الشرفا. إن مبادئ كل فن أشرا. ஒவ்வொரு ஃபன்னை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு கலையை பொறுத்த வரைக்கும் அதற்கு 5 அடிப்படை விடயங்கள் இருக்கிறது.
அந்த மன்னிக்கவும் 10 அடிப்படை விடயங்கள் இருக்கிறது. அந்த 10ஐயும் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். அல் ஹத்து, முதலாவது அந்த இல்முடைய ஹத்து. அதே போன்று அல் மௌது, அடுத்தது சமரா, அடுத்தது ஃபதுல், நிஸ்பத், வாதி, இஸ்ம், இஸ்திம்தாத், ஹுக்மு ஷாரி, மசாயில், இப்படியாக 10ஐயும் சொல்லுகிறார்கள். அல் ஹத்து, அந்த இல்முடைய வரைவிலக்கணம் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்றுதான் அல் மௌது, அந்த இல்முடைய மௌது, அதனுடைய உள்ளடக்கம் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்று சமரா, அந்த இல்முடைய பிரயோஜனம் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்றுதான் ஃபதுல், அந்த இல்முடைய சிறப்பியல்பு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்று நிஸ்பத், அந்த இல்முடைய இணைப்பு, எதனுடன் அந்த இல்மு இணைக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்றுதான் வாத, அந்த இல்மை உருவாக்கியவர் யார் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்று இஸ்ம், அந்த இல்முக்குரிய பெயர் சம்பந்தமாக பேச வேண்டும். அடுத்தது இஸ்திம்தாத், அந்த இல்முக்குரிய ஊண்டுகோல் எது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அதே போன்றுதான் ஹுக்மு ஷாரி, அந்த இல்மு சம்பந்தமாக மார்க்கத்துடைய தீர்ப்பென்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். அடுத்ததாக மசாயில், அந்த இல்முல வரக்கூடிய மசாயில் சம்பந்தமாக பேச வேண்டும். இந்த 10ஐயும் முஹம்மத் பின் அலி அஸ்ஸிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லிட்டு அடுத்ததாக தன்னுடைய கவியை முடிக்கிறார்கள். மசாயிலு வல் பஅது பில் பஅதி இக்தஃபா வல் பஅது பில் பஅதி இக்தஃபா, சில அறிஞர்கள், வல் பஅது, சில அறிஞர்கள், பில் பஅதி, சிலதை கொண்டு, இந்த 10இல் சிலதை கொண்டு, இக்தஃபா, போதுமாக்கி கொள்ளுகிறார்கள். வமன் தரல் ஜமீஅ, யாரு அனைத்தையும் அறிந்து கொள்கிறாரோ, ஹாஸ ஷரஃபா, அவர் ஃபதுலை, சிறப்பை அடைந்து விட்டார் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த வகையில் இந்த தஃப்சீருடைய கலையை கற்கக்கூடிய நாம் தஃப்சீர், இல்மு தஃப்சீருக்குரிய அல் மபாதிஉல் அஷர், 10 அடிப்படை விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இதனை நாங்கள் பார்த்து விட்டோமாக இருந்தால் இல்மு தஃப்சீருடைய முகத்திமத்துல் இல்ம் சார்ந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம், பார்த்து விடுவோம். அந்த அடிப்படையில் இல்மு தஃப்சீருடைய ஹத்த நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அத்தஃப்சீர் என்றால் இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ஸர என்ற பெயருடைய மஸ்தர். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ஸர யுஃபஸ்ஸிரு தஃப்சீரன், ஃபஸ்ஸர யுஃபஸ்ஸிரு தஃப்சீரன். இந்த ஃபஸ்ஸர என்பது ஃபஸர என்ற ஃபிஅல்ல இருந்து ததஈஃப் செய்யப்பட்ட ஃபிஅல் தான் ஃபஸ்ஸர. இந்த ததஈஃபை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த ததஈஃப் செய்யப்பட்டது, ஏன் ஃபஸ்ர் என்று சொல்லாமல் தஃப்சீர் என்று சொன்னோம் என்றால், இதை கொண்டு நாடப்படுகிறது, இந்த ததஈஃபை கொண்டு நாடப்படக்கூடியது முபாலகா. எனவே முபாலகாவை சொல்வதற்காக வேண்டித்தான் இங்க தஃப்சீர் என்று சொல்லி நாங்க தஃபீல் என்ற வஸன்ல எடுத்திருக்கிறோம். எனவே தஃப்சீர் என்றால் லுகத்தில் நாங்க சொல்லுவோம் அல் பயான் என்ற கருத்து இருக்கிறது, அத் தௌதீஹ், அல் கஷ்ஃப், அல் இபராஸ், அல் இத்ஹார், இப்படியான கருத்துக்கள் இந்த தஃப்சீருக்கு இருக்கிறது. அதே போன்று ஷரஅன் தஃப்சீர் என்றால், அத்தஃப்சீர் என்றால் அல் இல்முல் முத்தஅல்லக் பிகலாமில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமுடன் தொடர்புபட்ட அறிவு, அல்லாஹ்வுடைய கலாமுடன் தொடர்புபட்ட ஒரு அறிவு, இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் தஃப்சீர் என்பதாக சொல்லுவோம். அது எந்த அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கலாமுடைய அந்த மஅனாக்கள் என்ன, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுடைய மஅனாக்கள், அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாங்கள் அறியும் விதத்தில் அல்லாஹ்வுடைய கலாமுடன் இந்த இல்மு தொடர்பு பட்டிருக்கிறது. எந்த வகையில் எங்களால் அறிய முடியும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை முழுமையாக எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுமா?
அல்லாஹுடைய வார்த்தைகளை முழுமையாக எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுமா என்றால் உண்மையிலே நாங்கள் சொல்வோம், அல்லாஹுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதென்பது எங்களுடைய அத்தாக்கத்துல் பஷரியா, எங்களுடைய சக்தி கேட்ப எந்த அளவுக்கு எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யலும் அறிந்து கொள்வது. இதுக்குத்தான் தஃப்சீர் என்றால் ஷரஅன் நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று அடுத்தது இந்த இல்மு தஃப்சீருடைய மௌது இல்மி தஃப்சீர். இந்த இல்மு தஃப்சீருடைய மௌதுஐ பொறுத்த வரைக்கும் ஆயாத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துகள், இதுதான் இந்த இல்மு தஃப்சீருடைய மௌதுஆக இருக்கிறது, தலைப்பாக இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் என்ன செய்யறது, முடியுமான அளவுக்கு விளங்குவது, இதுதான் இந்த இல்மு தஃப்சீருடைய மௌதுஆக இருக்கிறது. அதே போன்று மூன்றாவதாக சமரத்து இல்மி தஃப்சீர், இந்த இல்மு தஃப்சீருடைய பிரயோசனம் என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவது இந்த இல்மு தஃப்சீரை படிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தையின் அர்த்தங்களை நாங்கள் என்ன செய்வது, அறிந்து கொள்வது. இரண்டாவது, ஈருலகிலும் நாங்கள் வெற்றி பெறுவது. இது இந்த இல்மு தஃப்சீர் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை விளங்கும் விடயத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தவறிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது. இப்படியான பிரயோஜனங்கள் இந்த இல்மு தஃப்சீர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று இந்த இல்மு தஃப்சீருடைய சிறப்பு சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், இந்த இல்மு தஃப்சீர் இது அஃதலுல் உலூம் அஷ்ஷரஇய்யா, அல் உலூம் அஷ்ஷரஇய்யாவுல ஆக சிறந்த ஒரு இல்மாக இருக்கிறது. மார்க்க அறிவுல ஆக சிறந்த ஒரு அறிவாக இருக்கிறது. ஏன், என்ன காரணம் என்றால், இந்த இல்மு தஃப்சீரை கொண்டுதான் குர்ஆனுடைய மஆனாக்கள், குர்ஆனுடைய அவாமிர்கள், குர்ஆனுடைய நவாஹிகள் எல்லாமே இதை கொண்டுதான் எங்களுக்கு அறியப்படுகிறது. அதே போன்று இந்த இல்மு தஃப்சீரை உருவாக்கியவர் யார்? ஐந்தாவது வாதிஉ இல்மி தஃப்சீர், இந்த இல்மு தஃப்சீரை உருவாக்கியவர் யார் என்றால், முதலாவதாக நாங்கள் சொல்லுவோம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வாதிஉ இல்மி தஃப்சீர், இந்த இல்மு தஃப்சீரை உருவாக்கியவர்களாக இருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது அதனுடைய அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களின் விளக்கங்கள் என்பது இது நபி அவர்களுக்குத்தான் ஆக நன்றாக தெரியும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஅன்ஸல்னா இலைக ذிக்ர, நபியே இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை உங்களுக்கு நாங்கள் இறக்கி இருக்கிறோமே, லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம், மக்களுக்கு எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எனவே முபையினாக அல்லாஹ் பாவித்தது நபி அவர்களை. அதனால நாங்கள் சொல்லுவோம் வாதிஉ இல்மி தஃப்சீர் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் சஹாபாக்களில் இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்கள், அர்ராசிகூன ஃபில் இல்ம், இல்மிலே தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்று மிக பெரும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், நபி அவர்களை பின்துயர்ந்தார்கள். அதற்கு பிறகு தாபிஊன்கள் பின்துயர்ந்தார்கள். இவ்வாறுதான் இந்த இல்மு தஃப்சீர் என்பது உருவானது. அடுத்ததாக ஆறாவதாக இந்த தஃப்சீர், இந்த இல்மு தஃப்சீருக்குரிய பெயர் நாங்கள் சொல்லுவோம் இல்மு தஃப்சீர் என்பதாக சொல்லுவோம், இல்மு தஃப்சீர் என்று சொல்லுவோம். ஏழாவது நிஸ்பத், இந்த இல்ம நாங்க இந்த தஃப்சீரை எதோட நாங்க இணைக்கிறோம், எந்த இல்மோட இணைக்கிறோம் என்றால், உண்மையிலே நாங்கள் சொல்லுவோம் இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் இது நிஸ்பத்துஹு மினல் உலூமி ஷர்இய்யா, ஏனைய அல் உலூம் ஷர்இய்யாக்களுடன் இது இணைக்கப்படுகிறது. ஏன், என்ன காரணம், இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் இது அல் உலூமுல் மகாசிதாக இருக்கிறது. அல் உலூமுல் மகாசித் என்றால் எந்த தாத்து நாடப்படுமோ அந்த இல்முக்கு சொல்லுவோம் அல் உலூம் அல் மகாசித் என்று சொல்லுவோம். கைருதாத் நாடப்படக்கூடிய இல்முகளுக்கு சொல்லுவோம் அல் உலூம் அல் வசாயில் என்று சொல்லுவோம். உதாரணமாக நஹ்வ நாங்க படிக்கிறோம், நஹ்வ கொண்டு நாங்க
ஏன் படிக்கிறோம், என்ன காரணம் என்றால் நாங்க ஜாத்தி நாடப்படல, அங்க நாங்க குர்ஆன ஹதீஸ விளங்கத்தான் அதை பயன்படுத்துகிறோம். எனவே உசூலுகள் அதே போன்று நஹ்வு ஸர்ஃபு இப்படியான உலூமுகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் அல் உலூம் அல் வஸாயில் என்று சொல்லுவோம். தஃசீர் ஹதீஸ் ஃபிக்ஹ் இவைகளை பொறுத்த வரைக்கும் அல் உலூம் அல் மகாசித் என்பதாக சொல்லுவோம். எனவே இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் ஏனைய அல் உலூம் ஷரஇய்யாவோட நாங்கள் என்ன செய்கிறோம், இதனை இணைக்கிறோம். அதே போன்று எட்டாவதாக இஸ்திம்தாத். இந்த இல்மு தஃசீருடைய இஸ்திம்தாதை பொறுத்த வரைக்கும் இந்த இல்மு ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வலுல் முஃபஸ்ஸிரீன், நபி அவர்கள் தான் அவ்வலுல் முஃபஸ்ஸிரீன். எனவே இந்த இல்மு ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் அல் உலூமுல் அரபிய்யா, அரபு மொழியிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது முனஸ்ஸலுன் பிலிஸானின் அரபிய்யின் முபீன், அரபு மொழியில் இறக்கப்பட்டது. எனவே அரபு மொழியிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் குர்ஆனுக்கு தஃசீர் செய்வதாக இருந்தால் அது அரபு மொழியாக இருக்க வேண்டும். அதிகமான கரீபான அல்பாதுகள் இவைகள் சில அரேபிய கவிகளில் இருந்து அது அறியப்படும், அதனுடைய கருத்துக்கள் விளங்கப்படும். ஏனென்றால் அரபு மொழி என்பது இதுதான் தஃசீருடைய மிக அடிப்படை மூலாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முஃபஸ்ஸிருடைய சுரூத்துகள்ல ஒன்றும் அவர் அரபு மொழியை நல்ல முறையில அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது அரபு மொழியுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்றுதான் அடுத்தது இந்த இல்மு தஃசீரை படிப்பதற்குரிய ஹுக்குமை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உண்மையிலே யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸோட ஈடுபடுவார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல் வுஜூபுல் ஐனி, ஃபர்து ஐன் என்பதாக சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த குர்ஆன் ஹதீஸோட ஈடுபட இல்லையோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வாஜிப் கிஃபாயி என்பதாக சொல்லுவோம். அதே போன்றுதான் 10வது விடயம் மசாயில். இந்த இல்முல பேசப்படக்கூடிய மஸ்அலாக்களை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க எதை பேசுவோம், இதனுடைய கபாயா, இதனுடைய விவகாரங்கள், குர்ஆன் எதை ஏவி இருக்கிறது, குர்ஆனுடைய நஹி எது, அதே போன்று குர்ஆனுடைய மவாஇதுகள், குர்ஆனுடைய கிஸஸுகள், இப்படியாக குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், நோக்குவோம். இதுதான் இந்த இல்முடைய மசாயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இல்மு தஃசீருடைய முகத்திமத்துல் இல்ம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய அல் மபாதிஉல் அஷரா, 10 அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இல்மு தஃசீருடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உண்மையிலே இல்மு தஃசீர் என்பது இது மிக முக்கியமான ஒன்று. ஒருத்தர் குர்ஆனை ஓதுகிறார் என்றால், குர்ஆனை படிக்கிறார் என்றால் கட்டாயம் அவருக்கு தஃசீருடைய அறிவு இருக்க வேண்டும். இயாஸ் இப்னு முஆவியா என்ற ஒரு தாபிஅ சொல்லுகிறார், மஸலுல் லதீன யக்ரஊனல் குர்ஆன் வஹும் லா யஅலமூன தஃசீரஹு. சிலர் என்ன செய்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் அதனுடைய தஃசீரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய உதாரணம் எதை போன்று தெரியுமா? கமஸலி கௌமின் ஜாஅஹும் கிதாபும் மின் மலிகிஹிம். அவர்களுடைய உதாரணம் ஒரு கூட்டத்தினரை போன்று. அந்த கூட்டத்தினரிடம் அவர்களுடைய அரசருடைய கடிதம் வருகிறது, லைலன் இரவு நேரத்திலே வருகிறது, வலைஸ இந்தஹும் மிஸ்பாஹ். அவர்களிடம் விளக்கு இல்லாத அந்த தருணத்தில் இரவு நேரம் அரசருடைய கடிதம் வருகிறது. எனவே இந்த கடிதத்தை பார்த்தவுடன் எவ்வாறு அவர்களுக்கு ஒரு பயம் உள்ளத்திலே உருவாகுமோ, இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதில் அரசர் எதை சொல்லி எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் என்ற ஒரு பயம் ஏற்படுமோ, அதே போன்றுதான் இது. ஒரு மனிதர் குர்ஆனுடன் தொடர்பு பட்டிருக்கிறார், குர்ஆனை ஓதுகிறார், ஆனால் தஃசீருடைய அறிவு அவருக்கு இல்லாமல் அவர் குர்ஆனுடைய கலையிலே ஈடுபடுவாராக இருந்தால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இரவிலே விளக்கில்லாதவரை போன்று என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள்.
எனவே மிக முக்கிய ஒன்றாகத்தான் இந்த தஃப்சீருடைய கலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இமாம் பைதாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீருடைய ஆரம்பத்திலே சொல்லுகிறார்கள், இந்த இல்மு தஃப்சீர் இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ஹுவ ரஈசுல் உலூமி தீனிய்யதி வ ரஸுஹா, அல் உலூமு தீனிய்யா மார்க்க அறிவுகளில் இதுதான் ஆக உயர்ந்த அறிவு, இதுதான் தலையான அறிவு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மிக முக்கிய ஒன்றாகத்தான் இந்த இல்மு தஃப்சீர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய எமது பாடத்தில் அல் மபாதிஉல் அஷரா சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இல்மு தஃப்சீருக்குரிய அல் மபாதிஉல் அஷரா சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். எனவே முகத்திமத்துல் இல்ம் என்ற இந்த பகுதியை நாங்கள் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த பாடம், நாளைய பாடத்தில் முகத்திமத்துல் கிதாப், கிதாபுடன் தொடர்புபட்ட விடயங்கள், எந்த கிதாபை நாங்கள் படிக்க போறோம், அந்த கிதாப் அதனுடைய தத்துவங்கள் என்ன, இந்த கிதாபை எழுதிய இமாம்கள் யாரு, அவர்களுடைய வரலாறு, இந்த கிதாப் எவ்வாறு கோர்வை செய்யப்பட்டது, இந்த கிதாபை கோர்வை செய்ததற்குரிய காரணம் என்ன என்ற ஏராளமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்தை இதோட நாங்கள் நிறைவு செய்வோம்.